துதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ தகப்பனுக்கு இடைவிடுவோப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அன்பு திரள் பாவத்தை மூடும். ஹல்லேலூயா. அன்பு என்ன பண்ணுமா? திரள் பாவங்களை மூடும். தேவனுடைய அன்பு நம்மில் எப்படி கிரியை செய்யும், தேவனுடைய அன்புல நாம் எப்படி வாழணும், இதை குறித்து தான் இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, முந்தி அவர் நம்ம மேல அன்பு வைத்தாராம். அந்த அன்பு தான் நமக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பு தான் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாது இந்த ஸ்தலத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம், யாருக்கும் கிடைக்காத உன்னதமான ஒரு பாக்கியம் என்னன்னா தேவனுடைய அன்பு. நீங்க கர்த்தரை நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, ஆராதனையே மிஸ் பண்ணாம இருக்கவே முடியாது. எப்படியாவது போய் என்ன பண்ணணும், தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். பாருங்க, வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு உலகம் உண்டாகும் போது தேவனாகிய கர்த்தர் மனிதன் மீது வைத்த அன்பு மகா பெரியதா இருக்கிறபடியால் மண்ணாலே மனுஷனை உண்டாக்கி நாசில ஜீவ சுவாசத்தை கொடுத்து இந்த பூமியில நீங்கள் பலுகி பெருகி என்னை மகிமைப்படுத்துவதான் கர்த்தர் உண்டாக்கினார். ஏவாள் தவறு செய்த போது, அவள் விபச்சாரத்தை செய்த போது தேவன் என்ன பண்ணாரு, அவர்களை மன்னித்தார். அவர்களை மன்னித்து மறுபடியும் என்ன பண்ணாரு, சேர்த்து கொண்டு தேவனுக்காக ஒரு சந்ததி இந்த பூமியில வர வேண்டும் என்று சொல்லி அவர் மனம் விருப்பப்பட்டார். ஏன்? அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. ஏன் விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது? அங்கே வேதம் சொல்லுகிறது, மோசேயின் காலங்களிலே பாருங்க, 10 கட்டளைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாங்க. அங்க ஆரோன் தன் என்ன பண்ணிருக்கிறாங்க, போட்டிருக்கிற நகைகளை எல்லாம் வாங்கி ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினான். இதுதான், இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை முன்னின்று வழி நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி தேவன் கொடுக்கப்பட்ட அந்த 10 கட்டளை மோசே கொண்டு வருவதற்கு முன்பாகவே அந்த என்ன பண்ணாங்க, விக்கிரகத்தை ஆராதனை செய்தாங்க. ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, 10 கட்டளைகள் பிரதானமாய் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாடு காலத்துடைய நீதி என்ன, நியமம் என்ன, நியாய பிரமாணம் என்ன, 10 கட்டளை. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய் கர்த்தர் அவர் ஒருவர் தான். யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் சொல்லுது, என்னை அன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், அவரை தவிர வேற தேவனே இல்லை. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் சொல்லுகிறாரு, யாதொரு சொரூபத்தையாக நீ நிலப்பணிடாத, நமஸ்கரிக்காத, வணங்காத. ஏன்? அவர் தான் நம்மை உண்டாக்கின தெய்வம். அவரை விட்டு அந்த உலகத்துல தெய்வம் இல்லவே இல்லை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணிடக்கூடாதா, வீணிலே வழங்கிடாத. கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வீணிலே வழங்கக்கூடாது. அவரை மாத்திரம் நாம் என்ன பண்ணணுமா, அன்பு கூறணும். அதனால்தான் பாருங்க, தேவன் வைத்த அன்பு மகா பெரியது. ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார். அவர்கள் விபச்சார பாவத்தை அவள் செய்தால், ஒரு பாவ சந்ததியை உருவாக்கினால், ஆனாலும் என் தகப்பன் என்ன பண்றாராம், ஓசியாவில் படிச்சிருந்தீங்களா, அவங்க விக்கிரகத்தை என்ன பண்ணாங்க, நேசிச்சாங்க, விக்கிரகத்தை விரும்பினாங்க. ஆனாலும் கர்த்தர் அவருக்கு மேல என்ன வச்சாராம், அன்பு வைத்தார். அதனால அந்த விபச்சாரி ஸ்ரீன் என்ன பண்ணு, ஸ்நேகி, நேசி. ஒரு விபச்சாரி ஸ்ரீ வரா, வந்த உடனே ஒரு பரிமள தைலத்தை எடுத்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்தை என்ன பண்றா, கழுவுறா. தலை கூந்தல் என்ன பண்றா, துடைக்கிறா. ஏன் தலை கூந்தலை வச்சாங்க தெரியுமா? இந்த தலைக்கு மேலானது ஒண்ணுமே கிடையாது, ஆனா மேல என்ன இருக்குது, முடி இருக்கு. ஹல்லேலூயா. பெண்களுக்கு அது மகிமையின் கிரீடம். அந்த மகிமையின் கிரீடத்தை எடுத்து என்ன பண்றா, துடைக்கிறா. அவர் பாதத்தை கழுவுறா. ஹல்லேலூயா. மேல வச்சாரு தெரியுமா அன்பை. அந்த அன்பு அந்த நேசருக்கு தெரியுமா, அதை நீங்க வீணில வழங்கிடக்கூடாது. அவருடைய நாமத்தை நீங்கள் தூசிக்கிறப்பல நடக்கவே கூடாது. 10 கட்டளைக்கு ஒரு பிரதானமான ஒரு கட்டளை. ஹல்லேலூயா. அதான் பாருங்க,
அந்த தான் கர்த்தர் சொல்லுகிறார், அவரு அன்பு கூறவங்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். ஆபிரகாம் தொடங்கி இந்நாள் வரைக்கும் ஏன் அந்த வாக்கு தத்துவம் நமக்கு நிறைவேறுது? ஹல்லேலூயா. அங்கு ஆதியாகத்தில் தொடங்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அன்பு 1000 தலைமுறை மட்டும் ஏன் அந்த ஆசீர்வாதம் அப்படியே என்னப்படுது நம்மிடத்துல கடந்து வருகிறது? தேவன் நம் மீது வைத்த அன்பு மகா பெரியது. ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஓய்வு நாளை நீங்க என்ன பண்ணணுமா? அனுசரிக்கணும். ஹல்லேலூயா. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை என்ன பண்ணக்கூடாது? இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் 10 கட்டளை, பிரதானமான ஒரு கட்டளை. இது ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்துதல் விசேஷம் வரைக்கும் இந்த 10 கட்டளை தான். ஹல்லேலூயா. இந்த 10 கட்டளையும் ஒரே ஒரு கட்டளை கூட கர்த்தர் வச்சுட்டார். அது என்ன ஒரே கட்டளை? அன்பு. அந்த அன்பு தான் உன் சந்ததியை என்ன பண்ணுதான்? உருவாக்கு. யாத்திரையாகும் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்களேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனையை கைக்கொள்ளுகிறவனுக்கோ 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறேன் தேவனாக இருக்கிறேன். தலைமுறை மட்டும் 1000 தலைமுறை மட்டும். நீங்க எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க தெரியுமா? உங்களுக்கு முன்ன இருந்தவங்க தேவனுக்கு பயந்து அப்படி வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உண்மையாய் கர்த்தரை அவர்கள் தேடினாங்க. கண்ணீரோட போய் ஜெபம் செய்தாங்க. கண்ணீரோட தேவ சமூகத்தில் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. அதனால தான் பாருங்க, சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த எருசலேம் வீதியிலே சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து போன போது இஸ்ரவேல் குமார்த்திகள் போய் கண்ணீர் விட்டு அழறாங்க. கண்ணீர் விட்டு தேவன் என்ன பண்றாங்க? ஆண்டவரே, உங்களுக்கு இந்த காரியம் நடந்ததா என்று சொல்லி கண்ணீரோடு வியாகுலத்தோடு அவரை பார்த்து கண்ணீர் வடிக்கிறாங்க. எருசலேம் குமார்த்திகளே, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். காரணம் என்ன? உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு சந்ததி வர வேண்டும். அது என்ன பண்ணணும்? என்னை அன்பு கூற வேண்டும், அவரை நேசிக்கணும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். அதற்காக தான் தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே தன் ஜீவனை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தார். நாம் அன்பு கூறுறோமா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? எல்லா கடவுளும் மூலம் அவர் ஒரு கடவுள், இயேசு கிறிஸ்து ஒரு கடவுள். அதனால நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா ஒரு சமாதானம் கிடைக்கும், சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க அநேக இந்துக்கள் என்ன பண்றாங்க? தேவாலயங்களுக்கு கடந்து போறாங்க. மற்ற தெய்வங்களை வணங்குகிறது போல இவங்களை என்ன பண்றாங்க? வணங்குறாங்க. அதனால கர்த்தர் பாருங்க, என் நேசர் எப்படியாப்பட்டவரா? என் நேசர் எப்படியாப்பட்டவரு? சகலவற்றையும் மறந்து சகலவற்றையும் என்ன பண்ணாராம்? மன்னித்து அவன் முந்தி நம்மளை அன்பு கூறுறாராம். எப்படி கூறாரு? நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 என்ன சொல்லுது? பகை விரோதங்களை எழுப்பும். பகை விரோதங்களை எழுப்பும். அன்போ சகல பாவங்களையும் மூடும். சகல பாவங்களையும் மூடும். பகை இருக்கு தெரியுமா? ஒருத்தருக்குள்ள பகை இருந்துச்சுன்னா அது என்ன உண்டாக்கிடும்? விரோதத்தை ஏற்படுத்திடும். இந்த விரோதம் என்ன பண்ணும் தெரியுமா? விரோதம் என்ன பண்ணும்? நம்மளை அழிக்க, நம்மளை நிர்மூலமாக்க, உள்ளுக்குள்ள இருதயத்துக்குள்ள ஒரு தூண்டுதல் வரும். ஒரு காரியத்தை பாருங்க, தெளிவா புரிஞ்சுங்க. நல்ல பாம்பு இருக்கு தெரியுமா? அதுக்கு பல்லுல தான் வாசம். ஆனா மலைப்பாம்பு இருக்குது எதுக்குள்ள விஷம் தெரியுமா? சொல்லுங்க. மலைப்பாம்புக்குள்ள என்ன விஷம் இருக்கும்? மலைப்பாம்புக்கு என்ன விஷம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. ஆனா நிலப்பாம்புக்கு எங்க இருக்கும் விஷம்? பல்லுல இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நல்ல பாம்பு கடிச்ச உடனே என்ன ஆயிடுவோம்? செத்துருவாங்க. சில பேர் சாகாம தப்பிச்சுவாங்க. நல்ல பாம்பு போய் மருந்து கொடுத்தா என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? தெரியாதுங்களா? நல்ல பாம்பு கட்சி சாவாது இருக்கிறவங்க பாத்துக்கிறீங்களா? இருக்கிறாங்க. அதுக்கு விஷம் முறிவு மருந்து கொடுத்தோன்னே 10 நிமிஷம் பழிச்சுவாங்க.
ஆனா மலைப்பாம்பு கிட்ட தப்பிச்சுதான் ஒரே ஒருத்தர் கூட சரித்திரம். அந்த மலைப்பாம்பு எப்படி இருக்கு தெரியுமா? நல்ல பாம்பு சீரிக்கினே இருக்கும், ஆனா மலைப்பாம்பு அன்பு காட்டும். இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுனா, நீ வளர்க்குற நீ உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை அப்படியே எடை போட்டுனே இருக்கும். நீ எவ்வளோ சைஸில் இருக்கிற, அது உடம்பு கரெக்டாக இருக்குமா, உன் தலை முதல்ல வாய்க்குள்ள உள்ளே போகுமா போகாதான்னு என்ன பண்ணினே இருக்கும், பார்த்துக்கினே இருக்கும். ஒரு நாள் வரும், அந்த மலைப்பாம்பு என்ன பண்ண தெரியுமா, பக்கத்தில் வந்து படுத்து சொல்லலாம், நம்மளுக்கு அனலாக இருக்கும், அப்படியே தீண்டின்னு போகும், நம்மளை ஒராசும். நம்மளுக்கு ஒருத்தர் யாராவது மசாஜ் பண்ண எப்படி இருக்கும், அருமையாக இருக்கும். இது போலத்தான் உறவுகளும், இது போலத்தான் அந்நிய புறஜாதி மக்களும் எப்படி இருப்பாங்க, மலைப்பாம்பு போலயே இருப்பாங்க. அப்படியே பக்கத்தில் வந்து நம்மளை ஒராசுவாங்க, நம்ம கிட்ட அன்பா பேசுவாங்க, நம்ம கிட்ட அன்பா பழகுவாங்க. இந்த அன்பு வேதம் சொல்லுது திரள் பாவத்தையும் மூடிடும். ஆனா அந்த அன்பு அப்படியேப்பட்ட அன்பு கிடையாது. இது ஒராச சொல்லியே நம்மளுக்கு எதவா இருக்கும், நமக்கு அருமையா இருக்கும். கடைசியில் என்ன பண்ணணும், அவனை கொஞ்சம் அப்படியே போட்டு எலும்பு முறிக்கும். அதுக்கு ஏதுவான உணவா அப்படியே எடுத்துட்டு போய் நல்லா உள்ள முழுகிடும். தப்பிக்க முடியுமா? தப்பிக்க முடியுமா? நல்ல பாம்பு கடிச்சா கூட எப்படியாவது விஷத்துல இருந்து என்ன பண்ணலாம், தப்பிச்சிடலாம். ஆனா மலைப்பாம்பு ஒன்று எடை போட்டு இருந்து இதே போலத்தான் அந்நியர்கள், அன்பு இல்லாதவங்க, தேவ அன்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்களாம், மலைப்பாம்பு போல இருப்பாங்க. பார்க்கறதுக்கு நம்ம இடத்துல பழகும் போது அன்பா பழகுவாங்க, அன்பா நேசிப்பாங்க. எப்படி இருப்பாங்க, நம்ம மேல நேசம் உள்ளவர்களை போல காட்டுவாங்க. ஆனா ஒரு நாள் உங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஒரு முறுக்கி எலும்பெல்லாம் ஒடிச்சு அப்படியே அழகா மீனிடுவாங்க. நீ வயிற்ற போட்டு கீச்சு எடுத்துன்னு போய் ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு உன்னை பழக வைக்க முடியாது. அல்லேலூயா. இது இருதயத்துக்குள் இருக்கிற பகை. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, பாருங்க, பல்லுல பகை வேற, ஆனா இருதயத்துக்குள் இருக்கிற பகை எப்படிப்பட்ட பகை தெரியுமா? அதை யாராலுமே தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இருக்குமானால், அதான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ அன்பு உன்னிடத்தில் இருக்குமானால் இந்த அன்பு திரள் பாவத்தையும் மூடிடும். அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? சொல்லுங்க. தேவனுடைய அன்பு உங்களிடத்துல இருக்கா? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கடந்த வாரத்தில் பார்த்தோம், எபேசியருக்கு நிறுவம் 4ஆம் அதிகாரம் 2 வாசிங்க. அதுல மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. அன்புல எப்படி இருக்கணுமா? ஒருவர் தாங்கணும். இப்ப நாங்க போனோமே, நாங்க பணமும் கொடுக்கல, என்ன கொடுக்கல, கட்டுக்கட்டா கொடுத்தோமா கல்யாணத்துக்கு? இல்லை. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பிரதர், நான் யாருக்கிட்டையும் காரியங்களை சொல்லலை பிரதர், எந்த ஒரு காரியம் வந்தாலும் என் சகோதரனை போல உன்னை நினச்சி நான் சொல்கிறேன், சிஸ்டர் உன்னை என் சகோதரி போல நினச்சின்னு சொல்கிறேன். என் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு நான் என்ன பண்ணலை, பத்திரிக்கை திரும்ப போய் கொடுக்கல. இன்னும் அநேகருக்கு நான் போய் பத்திரிக்கை எடுத்துட்டு போய் கொடுக்கல பிரதர். ஆனால் வீட்டில் ஒரே தொல்லை, ஃபர்ஸ்ட் எடுத்து போய் பிரதர் பத்திரிக்கை என்ன பண்ணு கொடு. எந்த அன்பு? அவர் பிறந்தது எங்கேயே, நான் பிறந்தது எங்கே? நான் பிறந்தது தமிழ்நாடு, அவருக்கு எனக்கு ஏணி வச்சா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 700 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டராது வரும். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்தோம். ஆனால் எந்த அன்புல கட்டப்பட்டிருக்கோம்? தேவனுடைய அன்புல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணுமா? தாங்கணும். அவருடைய பாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? தாங்கணும். அந்த தேவ அன்பு இருந்தா வச்சுதான் நாங்கள் பணத்தையே ஒரு பொருட்டை என்ன குடும்பமா எல்லாரும் போகணும். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களை காத்துக்கணும். யாராவது எங்களுக்கு வந்து நல்லா பழகிட்டாங்கன்னா எங்களுடைய அன்பு தேவன் தான் அறியணும், அப்படி காட்டும். ஆனால் மன்னிச்சிடலாம். ஒருத்தன் உங்களுக்கு எதிரியா இருக்கிறானா அவனை நீங்க மன்னிச்சிடுங்க. அவன் உங்களுக்கு பின்னாடி இருந்து துரோகம் பண்றான் தெரியுமா, அவனை ஒருபோதும் மன்னிக்கவே முடியாது. எதிரி என்ன பண்ணிடலாமா? மன்னிச்சிடலாம். ஆனா துரோகம் செய்யறவன் யார் தெரியுமா? மலைப்பாம்பு போல உனக்குள்ளேயே இருப்பான், உன்னோடவே ஒராசுவான், உன்னை அன்பு காட்டுறது போல உன்னை என்ன பண்ணுவான், உங்கள்கிட்ட பேசுவான், நடிப்பான், சகல காரியத்தையும் செய்வான். ஒரு நாள் மலைப்பாம்பு எப்படி மீங்குதோ உனக்கு எலும்பெல்லாம் முறிச்சு அந்த காரியத்தை அவன் செய்ய ஆரம்பிச்சான். காரணம் அவன் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? வஞ்சகம் இருக்கு.
இந்த வஞ்சகக்காரர்கள் நீங்க ஐக்கியப்படக்கூடாது. அவர்களுக்கு போய் என்ன பண்ணக்கூடாது? அன்பை நீங்க காட்டக்கூடாது. யாருக்கு அன்பை காட்டணுமா? துரோகிகளுக்கா, எதிரிக்கா? எதிரிக்கு நீங்க அன்பு காட்டுங்க, ஆனா துரோகிக்கு அன்பு காட்டாதீங்க. துரோகி என்பவன் யார் தெரியுமா? உன்னை எந்த டைம்ல நீ விழுந்து போய் அந்த டைம்ல உனக்காக என்ன பண்ணுவான்? எழுந்து. அவங்கள்ட்ட ஐக்கியப்படாதீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்குங்க. ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? தாங்குங்க. ஹல்லேலூயா. ஏன் அந்த அன்புல தாங்கணும் தெரியுமா? ஏன் அந்த அன்புல தாங்கணும்? என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமி உண்டாக்கினார். சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார். அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவத்தில் நம்ம கழுவி பரிசுத்தப்படுத்தினது. நித்திய பரலோக ராஜ்யத்திற்காக உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். காரணம் என்ன? அவருடைய ராஜ்யத்திற்காக ஒரு சந்ததி வேணும். அதனால்தான் 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அன்பு ஏன் நம்ம இடத்துல இல்ல தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 36 இருந்து வாசிங்க. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஹல்லேலூயா. உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோட என்ன பண்ணணுமா? கர்த்தரை நீங்க அன்பு கூறுங்க. 10 கட்டளை சொன்னா தெரியுமா? இந்த 10 கட்டளைக்கு ஒப்பான கற்பனை கட்டளை எது தெரியுமா? அன்புதான். இந்த பிரதானமானது அன்பு. ஏன் அந்த அன்பை நாம என்ன பண்ண நேசிக்கணும்னா, முந்தி அவர் நம்ம அன்பு கொண்டு இருக்கிறார். காரணம் என்ன? பாவத்தில் இருந்தோம், அக்கிரமத்தில் இருந்தோம், துன்மார்க்க வழிகளில் நடந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத சகல பாவத்தையும் செய்தோம். இதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா? மன்னிச்சார். ஏன் மன்னிச்சார் தெரியுமா? தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாவதற்கு முன்பாகவே உள்ளங்கைகளில் உன் பெயரை எழுதிட்டார். அந்த ஜீவ புஸ்தகத்திலே உன் பெயரை எழுதிட்டார். ஹல்லேலூயா. ஏன் எழுதினாரா? அவரை துதிக்கணும், அவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தணும். அதனால்தான் ஏன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். வேதம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசித்தது போல, இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளது. உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? கேடுள்ளது. உன் இருதயம் மகா கிறுக்குள்ளது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வார்த்தையான தேவன் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் உன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்? அன்பு எங்க இருக்கு? உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணி இருக்கு. அதனால்தான் கர்த்தர் சொல்ல, ஒருவருக்குள் ஒருவர் எப்படி இருங்க? அன்பா இருங்க. அதுக்கு நஷ்ட வசனத்தை வாசிங்க. இது முதல் பிரதானமான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே 2 கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார். யார் சொல்ல தெரியும் அந்த வார்த்தை? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. எப்படி தன்னை நேசிக்கிறது? எழுந்த ஒன்றும் என்ன பண்றோம்? பல்லு வளர்க்குறோம், மூஞ்ச கழுவுறோம், எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும், பண்றாங்க மேக்கப். இது என்ன நேசிக்கிறது? புடவை சரி கட்டணும், மூஞ்சிக்கு நல்லா என்ன பண்ணணும், மேக்கப் பண்ணணும், தலை நல்லா வாரணும். தன்னை நீங்க நேசிக்கிறீங்க தெரியுமா? கண்ணாடிக்கு முன்ன போய் நேசிச்சு நம்மளை என்ன பண்ற அன்பு கூடுறோம் தெரியுமா? இந்த அன்பு என்ன பண்ணணுமா? மற்றவர்களிடத்துல காட்டணும். வேதம் சொல்லி காட்டுறப்பா இருக்கா? நாங்கள் ட்ரெயினில் போக சொல்ல உக்காத்து இடம் விட மாட்டேன்றாங்க. நல்லா என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி காலை இப்படி வச்சு இப்படி உட்காடுறாங்க. சீட்டு இல்லைங்க. இது கத்துடைய அன்பா? நாங்கள் வர சொல்ல என்ன பண்ணோம்னாக்க, ஒரு பிரதர் என் பக்கத்தில் உட்காந்து, ஏய்
வராத இடம் விடாத காலை அப்படியே என்ன பண்ண தள்ளி போய் உட்கார வச்சு யாருக்கு இடம் விடாதன்னு நான் தள்ளி போய் உட்காந்துட்டு அவங்க வந்தாங்க உட்காரணும், இன்னொருத்தர் வந்தாங்க அவங்கள உட்காரணும். அவர் என் மூஞ்ச பார்க்குறாரு. நாம போய் மற்றவங்க இடத்துல கொஞ்சம் இடம் விடுன்னு கேட்க சொல்லும், அவங்க இடம் விட மாட்டேன்னு சொன்னாங்களா, மனசு வேதனைப்படுதா இல்லையா? படுதா இல்லைங்களா? அப்போ தன்னை நேசிக்கிறது போல நாம நம்மை நேசிக்கிறது போல பிறருக்கு என்ன பண்ணணுமா? அன்பு காட்டணும். இந்த அன்பை தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அங்க அந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். என்ன பண்ணணுமா? உன் தாய் தகப்பின் வழியில் நடவாமல் என் கற்பனையின் கட்டளைகளையும் என்ன பண்ணு, கை கொண்டு நட. என்ன பண்ணு? என்னை நீ நேசித்துனா உனக்கு எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். இந்த அன்பு தான் உன்னை நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். தேவ அன்பு உன்னிடத்துல இல்லைன்னா நீ நித்திய ராஜ்யத்திற்கு வரவே முடியாது. நீங்க உங்களை நீங்களே நியாய தீர்த்தணும். உங்களை நீங்களே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் சிந்திச்சிங்கன்னா என்ன பண்ணிடலாம்? நியாயம் தீர்த்தலாம். எப்படி நியாயம் தீர்க்க முடியும்? உங்கள் இருதயமே நீங்க பண்றது தவறா ரைட்டா நல்லதா கெட்டதா என்ன பண்ணிடுவோம் தெரியும். அல்லேலூயா. இந்த தேவ அன்பு என்ன பண்ணணும்? நமக்குள்ள வாசம் பண்ணணும். ஏன் நமக்குள்ள வாசம் பண்ணல? ஏன் தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 33 வாசி. முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறதும் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனமும் முதலிய பலிகளை பார்க்கிலும். நீ வந்து உட்கார்ந்து சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் 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 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். உட்காந்து என்ன நீ சோத்திர பலி போட்டு வந்தாலும் தலைக்கு நின்னா கூட சரி, உன் பலி எங்க போகாது? கர்த்தர் சமூகத்துக்கு போகவே போகாது. பண்றது பூரா வீட்டுல அக்கறம், பண்றது பூரா துன்மா இருக்கும். ஆனா தேவ அன்பு என்ன பண்ணுது? நெருக்குது. நான் பாத்ரூம்ல போயிட்டு அப்படியே பளபள பண்ணு அப்படியே கண் தண்ணி விட்டுட்டேன் சில விஷயங்களை நினைச்ச உடனே. காரணம் என்ன? அந்த தேவ அன்பு நம்மளை என்ன பண்ணுது? நெருக்குது. தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. இந்த நேசம் நம்ம கிட்ட இருக்கா? நான் என்னத்தாங்க வந்து ஊழியக்காரனை வைத்து போட்டு அதே கர்த்தர் நான் துதிக்கிறேன், கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்துறேன்னு சொன்னாலும் என்னிடத்துல தேவ அன்பு இல்லைன்னா ஒருபோதும் என் பலி அங்கீகரிக்கப்படவே படாது. உன் பலி அங்கீகரிக்கப்படணும்னா முதலாவது தேவ அன்பு உன்னிடத்துல வாசம் பண்ணணும். அந்த அன்பு உன்னை நெருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நான் இப்போ இந்த வருஷத்துல நிறைய ஒரு பாடங்களை நல்லா கத்துக்கணும். எல்லாரிடத்துல அன்பு கூறுவோம், எல்லாரையும் நம்ம நேசிப்போம். அதுக்காக பாம்பு தூக்கி பாக்கெட் விட்டுக்க முடியுமா? மலை பாம்பு தூக்கி தோல் மேல போட்டுக்க முடியுமா? நேசிக்கிறாங்களா? நேசிங்க. தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்க. ஆனா எந்த இடத்துல நம்ம ஒதுக்கணும் அந்த இடத்துல ஒதுக்கிட்டு நீங்க பாட்டு போயினே. அதுக்காக எடுத்து உங்க மடியில வச்சுக்கினீங்கன்னா பாம்பு என்ன பண்ணும்? மலைப்பாம்பு சுத்தி நெருக்கி கொன்னுடும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு இந்த காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு துரோகியா இருக்கிறாங்களா, உங்களுக்கு எதிரியா இருக்கிறாங்களா, நீங்க அன்பு காட்டுறீங்களா? அதோடதான். ஏன்னா நீங்க அவங்கள நேசிக்கலன்னா நித்திய ராஜ்யத்துக்கு வரவே முடியாது. எனக்கு கர்த்தர் இந்த வருஷத்துல எனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்கள், யாரானா இருக்கட்டும், எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும், உங்களுடைய அன்பை நீங்க காட்டுங்க, உங்களுடைய நேசத்தை காட்டுங்க. அவ்வளவுதான். ஏன்னா நீங்க உங்களிடத்துல தேவ அன்பு இல்லைன்னா உங்க முதலாவது பலியே கர்த்தரை அங்கீகரிக்க மாட்டாரு. என்ன பண்ண மாட்டாரு? கர்த்தர் உங்களை என்ன பண்ண மாட்டாராம்? உங்க பலிகளை அங்கீகரிக்க மாட்டாரு. அப்ப நித்திய ராஜ்யத்துக்கு கொண்டு போவாரா? சிநேகிக்கிறவங்களை சிநேகிங்க, அன்பு கூறுகிறவர்களுக்கு அன்பு கூறுங்க. ஆனா அவர்களை விட்டு என்ன பண்ணுங்க? விலகி இருங்க. காரணம் என்ன? 1 கொரிந்தியரின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் வாசிப்போம். 1 வாசிங்க.
நான் மனுஷர் பாஷைகளையும் நான் மனுஷருடைய பாஷைகளையும் தூதர்கள் பாஷைகளும் பேசினாலும் தூதர்கள் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கு விடாவிட்டால் அன்பு மாத்திரம் எனக்கு இல்லைன்னா சத்தமிடுகிற சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். பாருங்க, ஓசையிடுகிற கைத்தாளம் போலும் இருப்பேன். என் தீர்க்க தரிசனம் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரட்சிப்புகளையும் பாருங்க சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உனக்கு எல்லா விசுவாசம் இருக்கு, எல்லா நம்பிக்கை இருக்கு. பாருங்க, சபையில வந்து அந்நிய பாஷை அப்படியே பேசுவாங்க. இன்னும் அந்நிய பாஷை என்னன்னு தெரியாத நிறைய சபையில பேசின்னு இருக்கிறாங்க. அதை குறிச்சு ஒரு நாள் பார்ப்போம். அந்நிய பாஷை என்னன்னு தெரியுமா? அன்னைக்கு மேல் வீட்டு அறையில் 120 பேர் கூடி ஜெபிச்ச போது அந்நிய பாஷை பேசும்போது அங்க இருக்கிற தேசத்தில் இருக்கிற அந்த அந்நிய தேசத்தினுடைய பாஷைகளை பேசும்போது அவர்கள் பேசுகிறது இன்ன வார்த்தைகள் என்று சொல்லி அந்நிய பாஷை குறித்து சொல்றாங்க. அப்ப இங்க அந்நிய பாஷை பேசும்போது பாருங்க, வேற தேசத்துல பேசுற பாஷைகளை இங்க இருக்க ஒருத்தர் கண்டு என்ன பண்றோம், ஐயோ நம்ம தேசத்து பாஷை பேசுறாங்கன்னு சொல்லணும். இதுதான் அந்நிய பாஷை. நீங்க அநேகர் என்ன பண்றாங்க, அது பரலோகத்தின் பாஷைன்னு பேசுறாங்க. அது முற்றிலும் தவறு. அதை குறித்து ஒரு நாள் பார்ப்போம். நான் அந்நிய பாஷையை பேசினாலும் தீர்க்க தரிசனம் பாருங்க, ஒரு காரியங்களை நான் சொல்லும் போது அது நடந்தாலும் அந்த காரியத்தை சொல்லும் போது அந்த காரியம் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரமே நடந்தாலும் எனக்கு பிரயோஜனம் என்ன? என்கிட்ட என்ன இல்லை? தேவனுடைய அன்பு இல்லை. அந்த தேவ அன்பு என்னிடத்துல இல்லைன்னா மலையை பெயர்க்கத்தக்க எனக்கு விசுவாசம் இருந்தாலும் எனக்கு பிரயோஜனம் என்னங்க இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் செய்ய சொல்ல ஒரு காரியத்தை ஒப்பந்தம் பண்றாங்க. என்ன ஒப்பந்தம்? மனைவியானவள் ஆதாம், விழாவிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள், 2 பேருமே ஒரே சரீரம் சொல்றாங்களா இல்லையா? 2 பேரும் ஒரே சரீரமா இருக்கணும், ஒரே பாவனையா இருக்கணும்ன்றாங்க. வீட்டுக்காரர் எங்க அடிச்சுட்டாங்க, எங்க குடிச்சிட்டு இருந்துட்டாங்க, நம்ம என்ன சொல்லக்கூடாது? சாப்பிட்ட ஓடு, அவனை அடிக்கிட்ட ஓடு சொல்லமா? என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. யார் அவரு? என் சரீரம். 2 பேர் எப்படி இருக்கிறீங்க? ஒரே அவயம். ஹல்லேலூயா. அப்ப 2 பேரும் நம்ம எப்படி இருக்கிறோமா? ஒரே அவயமா இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அடிப்பட்டு உதப்பட்டு கையில காலில் எங்காவது ரத்தம் வந்து வீங்கின்னு கிடக்குறான்னு வச்சுங்களேன், இருதயம் துடிக்குமா துடிக்காதா? எப்படி துடிக்குது? அன்பு. கணவர் மேல வைத்த அன்பு, மனைவி மேல வைத்த அன்பு, இருவரும் ஒரே சரீரம். கேளுங்க, கவனிங்க. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் என்ன இருக்கக்கூடாது? மன கசப்பு ஒரு நாளும் இருக்கவே கூடாது. நம்ம மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களா இருக்கும். இந்த சுபாவம் இருந்தால் தான் தேவ அன்பு நம்ம இடத்துல வெளிப்படும். இல்லைன்னா நான் என்னத்தான் வந்து இங்க அந்நிய பாஷை பேசினாலும் கர்த்தரை உண்மையை ஆராய்ச்சாலும் நித்தியத்துக்கு போக முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அப்பவே ஒரு காரியம் சொன்ன தெரியுங்களா? யாரிடத்துல நீங்க மனம் முறுப்பா இருக்கவே இருக்காதீங்க. என்ன மாதிரி காரியம் வந்தாலும் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிட்டு போவோம். ஏன்னா ஒரு சின்ன தவறுதல் நிமித்தமா நான் கோவப்பட்டு மற்ற இடத்துல அன்பு காட்டாம போயிட்டேன்னா நான் நித்தியத்துக்கு போக முடியாது. ஏன் ஆத்மாவை நான் கெட்டு போகிறப்ப நான் நடத்திக்கணும்? கரெக்டா இல்லைங்களா சிஸ்டர்? ஏன் ஆத்மா கெட்டு போச்சுன்னா என்ன நித்தியத்துக்கு கர்த்தர் கொண்டு போவாரா? ஒரு நாளும் கொண்டு போக மாட்டார். அவன் கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோட கூட வரும். அது ஒரு நாள் உங்களை விட்டு நீங்கவே நீங்காது. நிழலை போல தெளிவா புரிஞ்சுக்குங்க. நீ பண்ண அக்கிரமும், நீ பண்ற துன்மார்க்கம், நீ பண்ற சகல காரியமும் நிழல் எப்படி உன்னை பின்தொடர்ந்து வருகிறதோ நியாயத்திலே கர்த்தர் கொண்டு வந்து அப்படியே நிற்க வைப்பார். உன் கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்காம விடவே மாட்டார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அதனால்தான் தேவ அன்பு உன்னிடத்துல இருக்குமானால் அன்பு என்ன பண்ணுமா? வாசிங்க. எனக்கு உண்டான யாவத்தையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், நீங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பாவம் பண்ணி அக்கிரம் பண்ணி துன்மார்க்கமா பண்ணி என்ன கொடுக்குறாங்க? காசு எடுத்து கொடுக்குறாங்க, அன்னதானம் போடுறாங்க. நேற்று வீட்டில் ஒரு வீடியோ கிளிப் காமிச்சேன். டிராக்டர் ஃபுல்லா சாப்பாடு, அங்கங்க டிராக்டரியா சாப்பாடு எடுத்து வந்து என்ன பண்றாங்க? டிராக்டர்ல அப்படியே லோடு கணக்கில் வருதுங்க சாப்பாடு எடுத்து எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்குறாங்க. ஏன்? பண்ண பாவத்தையும் கருமத்தையும் தீர்க்கணுன்றதுக்காக. காணிக்கை சில பேர் கொடுப்பாங்க, நீங்க நம்புறே இல்லையா? கர்த்தர் ஒருத்தர் அறிவார், ஏசப்பாவுக்கு தெரியும். துன்மார்க்கமான வழியில எத்தனை பேர் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கிட்டு நான் காணிக்கை வாங்கறதே கிடையாது, வாங்கறதும் கிடையாது. துன்மார்க்க வழியில சம்பாதிக்கிற சம்பாதித்த அநியாயத்தின் திரைவேங்கள் ஒன்றுக்கும் உதவாது. அதை வாங்கி நீ கர்த்தரை கனப்படுத்தினா கர்த்தர் முதலாவது உன்னை என்ன பண்ணுவாரு? நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவாரு. தெரிஞ்சு என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டு எரிக்கத்தக்கதற்கு சுட்டு எரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. போய் எல்லாம் அளவு குத்திக்கிட்டு நெருப்பு கையில் நெருப்பு செடி தூக்கணும் திரியிறது, நெருப்புல இறங்கி குதி குதிக்கணும் ஓடுறது, இதெல்லாம் நான் பண்ணாலும் அதே கூட சாப்பிடாம வந்து உபாசமா உட்காந்துங்கிறது. நான் 3 நாள் பாஸ்டிங் தெரியுமா? நான் 3 நாளா சாப்பிடல. 3ஆவது நாளுக்கு பிரேயர் முடிச்சுன்னு தான் நான் பந்தியே எடுப்பேன். நீங்க அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் வீட்டில் படுறது பூரா பார்த்தீங்கன்னா புருஷனை அடங்காத காரியத்தெல்லாம் செய்வாங்க. புருஷனை மதிக்கவே மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாடகம் பண்ணி இருப்பாங்க. பய பக்தி தான் பக்தி. அதுபோல பக்தி ஒருவரையும் பார்க்கவே முடியாது. ஐயா இந்த அம்மாவா, இந்த அப்பாவா? வீட்டில் பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி அடின்னு அடிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனால் அங்கே வந்து ஒன்று பக்தி வைராகியமாக இருப்பாங்க. ஆனால் வேற என்ன சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் நீ சுட்டெரிக்கத்தக்க தன் உடலை நீ வருத்தினாலும் தேவனுடைய அன்பு மாத்திரம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். வேதம் சொல்லுகிறது. நீங்க நன்மை செய்து பாடு அனுபவித்தால் உன் பலன் பரலோகத்திலே மிகுதியா இருக்கும். கர்த்தர் நிச்சயமா ஒருவன் உன்னை கைவிடவே மாட்டார். வேதம் சொல்லுது, நான் சொல்லல. ஹல்லேலூயா. வாசிப்போம். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. இந்த வசனத்தினால பார்த்தா நீங்க நிறைய அனுபவத்தை நான் எனக்குள்ள கத்துக்கினேன். சாந்தம், நீடிய சாந்தம் உள்ளது. நீங்க சாந்தம் உள்ளவனா இருங்க. உங்களுக்கு வருகிற உபத்திரம் கஷ்டமா, நிந்தையா, அவமானமா, ஜாதி ஜனங்கள் பேசுகிறார்களா, உறவினர்கள் பேசுகிறார்களா, நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களா இருங்க. காரணம் என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன்? அவர்கள் மாத்திரம் அந்த உலகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்புக்கு பொறாமை இருக்கவே இருக்காது. நாங்க அங்க போனோம். அந்த மகளுக்கு நடச்ச அந்த சம்பவத்தை பார்த்த உடனே நிஜமா சொல்றேன், வேதத்தை வச்சு சொல்றேன், என் மனசுக்குள்ள பெரிய ஒரு சந்தோஷம். இது சொந்தக்காரங்களுக்கெல்லாம் அப்படியே வெயில் எரிஞ்சு போச்சு. ஒரு அக்கா வரவே இல்லை. பாருங்க, 1000 பேர் வர ஒரு அன்னைக்கு நின்றுச்சாங்க, அவமானமா பேசுனாங்க. உங்களுக்கு யாருக்கு போய் யாரும் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? சர்ச்சுக்கு போயிட்டீங்களா, ஏசப்பன் போனீங்களே, உங்களை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? உங்ககிட்ட எங்க இருக்குது பணம்? நின்றுச்சாங்க. இன்னைக்கு அவ்வளவு யார்கிட்ட கைக்கு வருது? இப்போ இந்த உலகத்தின் ஆசை ஐஸ்வர்யத்தை யார் கையில கொடுத்துட்டாரு? இந்த மகள் கிட்ட கொடுத்துட்டாரு ஆண்டவர். அப்படியே மனசுல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே கர்த்தர் நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். ஏசப்பா, இவங்க துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு 1000 மடங்கு நீ ஆசீர்வதிச்சு ஏசப்பா. அப்படின்னு நமக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒரு வார்த்தையுடைய வாழ்க்கையில வந்து இது போல நன்மையான காரியங்களை செய்யும் போது நமக்கு வந்து சந்தோஷம் வரணும், மனசுக்குள்ள சந்தோஷம் வரணும், சமாதானம் வரணும். இந்த சபைக்கு வரணும்லாம் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிதான் கண்ணீர் விட்டு கேட்டு நடக்கிறேன். ஆண்டவரே, வர எல்லா பிள்ளைகளுக்கும் தரித்திரம் மாறணும், அவருடைய கடன் பாரங்கள் மாறணும். ஏசப்பா, இந்த உலகத்துல வாழும்போது எப்படி இருக்கணும்? ஆசை ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கணும். ஒரு நன்மையும் குறைபடவே கூடாது. நான் கார் வாங்கணும்னு எத்தனை பேர் என்ன பொறாமப்பட்டாங்க தெரியுமா? சபைக்கு வந்து கொஞ்ச நாள் கூட பிச்சைக்காரன் போல வந்தான், கார் வாங்கிட்டான், கீஞ்ச போன பேண்ட்டை போட்டு வந்தான், அதுகளை என்ன வாங்கிட்டான்? சொல்லுங்களேன், என்ன வாங்கிட்டான்? எத்தனை பேர் பொறாமப்பட்டவங்க தெரியுமா? என் தேவனாகிய கர்த்தர் இருதயத்துக்குள்ள பொறாம வரக்கூடாது. நீ எப்படி நித்தியத்துக்கு வந்துடுவேன்? தலைமையோட வரவே முடியாது. ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்படும் போது
நாம என்ன பண்ணணும்? அவங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படணும். இது தாங்க தேவ அன்பு. ஹல்லேலூயா. வாசிப்போம். அன்புக்கு அன்பு என்ன இல்லை, தன்னை புகழாது, அது இருமாப்பா ஒருபோது இருக்கவே இருக்காது, அயோக்கியமானதை அது செய்யாது, தற்பொழிவை நாடாது, அது சினம் அடையாது, தீங்கு அது நினையாது, அது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே தான் சந்தோஷப்படும். அநியாயம் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்க சந்தோஷப்பட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறார் நீதிமொழிகள் புஸ்தகத்துல, ஒருத்தன் எதிரியாளி அவனுக்கு துன்பம் வருது, உபத்திரம் வருதுன்னா அதை குறித்து நீ சந்தோஷப்பட்டன்னு வச்சுங்களேன், அந்த உபத்திரத்தை அவனுக்கு நீக்கிடுவார், இன்னும் நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்திடுவார். அப்ப நம்ம என்ன வரக்கூடாது? நமக்குள்ள நிறைய இருக்கு. ஒவ்வொரு காரியத்தை வளர்க்கணும்னாக்க டைம் ஜாஸ்தி இருக்கு. சீக்கிரம் முடிக்கணுன்றதுக்காக சொல்லி வந்து இருக்கிறேன். வாசிப்போம். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். தாங்கத்தான் விட்டுருங்க. இந்த சகிப்பு தன்மை ஒன்று இருக்கு தெரியுமா? இது எல்லாமே அதுக்குள்ள அடங்கிடும். என்ன உபத்திரப்படுத்தினாலும், என்ன துன்பப்படுத்தினாலும், யார் உன்னை நிந்திச்சாலும், யார் உன்னை கேவலமா பேசினாலும், நமக்குள்ள என்ன வரணும்? சகிப்பு தன்மை வரணும். ஏன் சகிப்பு தன்மை வரணும் தெரியுமா? அன்பு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அன்பு திறன் பாவத்தை என்ன பண்ணிடும்? ஓடிடும். யார் மாதிரி மன கசப்பு வரவே வராது. கர்த்தர் என்னை இப்போ அப்படிதான் நடத்திருக்கிறார். அப்படி என் வீட்டில் அத்தான் கேட்டுக்கிறாங்க, எப்படி மாமா இவ்வளோ பாவக்காரனாச்சு? நான் கடந்த நாட்டில் ஒரு சாட்சி சொல்ல தெரியுமா? 25 கேஜி கூட இல்லை அரிசி 8 கிலோ போட்டான், 8 மூட்டை. கவர்மெண்ட் எம்ப்ளாயர் எடுத்து விட்டான், ஒரு அடி கண்ணத்து மாதிரி விட்டுட்டேன். அவ்வளோ பாவக்காரன். நீங்க எப்படி நீ கம்முனுங்கிற, அடிக்காம பேசாம திட்டாம யாருக்கிட்டையும் எந்த ஒரு காரியத்தை பேசாம எப்படி இருக்கிற? இந்த அன்பு என்னை நெருக்குது. ஏன் நெருக்குது? இந்த சத்தியத்தை அறிஞ்சிட்டேன். இந்த சத்தியம்னா என்ன? வேத வாக்கியங்கள் சொல்றது சத்தியத்தை நீங்க அறிவீங்க, அப்பதான் விடுதலை. நீங்க அப்படி சத்தியத்தை அறியும் போதுதான் உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க விடுதலை பெற்றால் மாத்திரம்தான் நித்திய ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போக முடியும். நீங்க நித்திய ராஜ்யத்துக்கு போகலன்னா அக்னியும் கந்தகம் ஏறுற கடல். எங்க? யுகா யுகா காலம். இங்க 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிறாராம். அவரை நீ அன்பு கொண்டா. நீ அவர் அன்பு கூறாமல் போனா இங்க 1000 வருஷம் அரசாட்சி ஒரு பக்கம், அது வரைக்கும் நீ அங்கேயும் கந்தகம் ஏறுற கடல். மறுபடியும் இந்த உலகத்தை அழிக்கிற வரைக்கும் யுகா யுகா காலமும் அக்னியும் கந்தகம் ஏறுற கடலுக்கு ஒப்பா இருக்கிறது. கணவனிடத்துல அன்பா இருங்க, பிள்ளைகளிடத்துல அன்பா இருங்க, என்ன பண்ணுங்க, உற்றார் உறவினிடத்துல அன்பா இருங்க, சகோதரிடத்துல அன்பா இருங்க. எல்லாரிடத்திலும் என்ன பண்ணுங்க, கூடுமான மட்டும் எல்லாரிடத்திலும் சமாதானமா இருங்க. யாரிடத்துல மனம் முறுமுறுப்பா இருக்கவே இருக்காது. வந்து அன்பா பேசுறாங்களா பேசுங்க. உங்களிடத்து அன்பா பழகுறாங்களா அன்பை காட்டுங்க. எந்த அன்பை? தேவனுடைய அன்பை காட்டுங்க. ஹல்லேலூயா. ஆனா இருதயத்தில் பகை வைக்காதீங்க. இருதயத்துக்குள்ள அவர்களை குறித்து பொறாமையா நினைக்காதீங்க. வேதம் அப்படித்தான். அப்படி உண்மையும் அவரை போல நீங்க மாறினதான் இது உண்மையும் உத்தமமுள்ள சபையா இருக்கும். நானே அக்கிரமக்காரனா இருந்தது, நானே துன்மார்க்க வழியில நடந்தது, நானே தேவனுக்கு பிரியம் இல்லாம ஒருவரோட ஒருவர் அன்புல நான் தாங்காம இருப்பேன்னா நான் என்ன ஊழியக்காரன் இருக்க முடியுமா? ஊழியக்காரன் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை. தகுதியற்ற ஒரு இடத்துல நீங்க வந்து வார்த்தைகளை கேட்டா நீங்க எப்படி தகுதி பெறுவீங்க? நான் எந்த இதுல தகுதி இல்லை, ஊழியக்காரனா இல்லைன்னு வச்சுங்களேன். நீங்க பேசுகிற வார்த்தைகளை குறித்து நீங்க அறிவீர்களானா புரோஜனம் என்ன இருக்குது? இருக்கா? சொல்லுங்களேன். ஒரு பிரயோஜனம் இல்லை. நடத்துற ஊழியக்காரன் அக்கிரமக்காரன், அவங்ககிட்ட அன்பு கிடையாது. நடத்துற ஊழியக்காரனுக்குள்ள என்ன இல்லை? பொறாமை, துர்க்குணம், இதெல்லாம் வாசம் பண்ணும்போது நீங்க நித்தியத்துக்கு எப்படி உன்னை கொண்டு போக முடியும்? ஒரு நாள் எங்க வர முடியாது, நித்தியத்துக்கு வரவே முடியாது. ஹல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசன வரங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷையானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லி இருந்தாலும் குறைவுள்ளது.
நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவ அன்பு உங்களிடத்துல இருக்குமானால் தான் தேவன் உங்களிடத்துல வாசம் பண்ணுவார். அந்த தேவ அன்பு உங்களிடத்துல இல்லைன்னா கர்த்தர் எப்படி வாசம் பண்ணுவார்? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பான தெய்வம் உனக்குள்ளதான் வாசம் பண்றார். அந்த உனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ள எப்படி பொறாம வரும்? பொறாம வருமா? சொல்லுங்க. அன்பு உங்களிடத்துல வாசம் பண்ணுமானால் இந்த அன்பு திறன் பாவத்தையும் மூடிடும். நீங்க உண்மையாய் கர்த்தரை நேசிச்சு பாருங்க. சொல்லப்பட்ட இந்த வார்த்தை எல்லாம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். சாந்த குணம் வந்துடும், இச்சை அடக்கம் வந்துடும், இருதயத்துக்குள்ள பொறாம வராது, இருதயத்துக்குள்ள மற்றவர்கள் குறித்து குறை சொல்லுகிற காரியங்கள் வராது, உன் இருதயத்துக்குள்ள பொய் புரட்டு நாவு இருக்காது. ஹல்லேலூயா. கூடுமான மட்டும் எல்லாரிடத்துல என்ன பண்ணுங்க? சமாதானத்தையே நாடுங்கள். இதுதான் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை. இஸ்ரியை மன்னித்தார், அவருக்குள்ள இருந்து ஒரு சந்ததி மறுபடியும் உருவாக்குறாரு. ஒரு பரிசுத்த சந்ததி வருமானு பார்க்கிறாரு, வரல. அதனால தான் அந்த உலகத்தை நீரினாலே நியாயம் தீர்க்கிறாரு. அந்த நோவாவின் காலத்தில் ஒரு புது சந்ததி உருவாக்குறாரு. அதுலயாவது ஒரு பரிசுத்தம் உள்ள கூட்டம், என்னை போல நேசிக்கிற ஒரு கூட்டம் வருமானு பார்க்கிறாரு. அதுலயும் ஒரு கூட்டமும் வரல. கடைசியில இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியை மீது அன்பு வைத்தது நிமித்தமா, மனுஷன் மீது வைத்த அன்பு நிமித்தமா தம்மை தாமே அடிமையின் ரூபமா இந்த பூமியில் என்ன பண்ணாரு? மனுஷகுமாரனாய் பிறந்தாரு. நம்மை நேசித்தது நிமித்தமா தான் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை இந்த பூமியில சிந்தினாரு. அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தாரு. சிலுவையில தன் ஜீவனை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தாராம். ஏன்? நம்ம மேல வைத்த அன்பு அவருடைய மகா பெரியது. அதனால்தான் கடந்த நாட்கள்ல கேட்டோம், ஆதாமுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள் ஏவாள், பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து குத்தப்பட்டு ரத்தமும் ஜலமாய் பெறப்பட்டு வந்த அந்த ரத்தத்தினால் பிறந்தவர்கள் தான் நாம. மணவாட்டியாகி இந்த சபை மணவாளனுக்காக ஒரு பரிசுத்தம் உள்ள கூட்டமாய் மாற வேண்டுமானால் அந்த தேவ அன்பு நமக்குள்ள வாசம் பண்ணணும். ஏன் தேவ அன்பு நமக்குள்ள வாசம் பண்ணணும்? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம், அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்தை புசிக்கிறோம். அந்த சரீரம் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறது, அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம் நமக்குள்ள ஊடுருவி ஓடுகிறது. அந்த சரீரம் என்ன செய்ததோ, அந்த ரத்தம் என்ன செய்ய தூண்டினதோ அது உனக்குள்ள வாசம் பண்ணணும். அந்த அன்பு மாத்திரம் உனக்கு இருந்துச்சுன்னா சகலத்தையும் என்ன பண்ணிடுமா? மூடி மறைச்சிடும். அதனால தான் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே என்னை ஊழியக்காரனா நீங்க அழைச்சிருக்கிறீங்க, உங்களுடைய அன்பு மாத்திரம் என்ன வெளிப்படுத்துறா எனக்கு போதும். யாரை குறித்து என்ன இருக்கக்கூடாது? இருதயத்துல மன முறுமுறுப்போ, யாரிடத்துல மன கசப்போ, யாரிடத்துல வைராகியமோ, யாரிடத்துல கோபமோ ஒருவரிடத்துல இருக்கக்கூடாது. காரணம் என்ன? இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரை முழு இருதயத்தோடு முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஏன் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும்? என் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பான தெய்வம் என் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். அந்த அன்பான தெய்வம் என் இருதயத்திலே வாசம் பண்ணும்போது எனக்குள்ள பொறாமை வருமா? எனக்குள்ள வைராகியம் வருமா? எனக்குள்ள கோபம் வருமா? எனக்குள்ள துன்மார்க்க சிந்தை வருமா? எனக்குள்ள அக்கிரமம் என்னுடைய இருதயத்திலே வாசம் பண்ணுமா? அப்போ தேவன் உன்னிடத்துல வாசம் பண்ணுவாரானால் அந்த தேவ அன்பை மாத்திரம் தான் நமக்கு காட்டணும். பிரியமலாத சகல பாவத்தையும் செய்வாங்க. இது இல்லை தேவ அன்பு. தேவனுடைய அன்பு உன் இருதயத்தில் வாசம் பண்ணுமானால் அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு தன் பாவத்தையும் முடியும். அவங்க எப்பேற்பட்ட பாவியான இருக்கட்டும், பாவத்தை செஞ்சிருக்கணும், நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணிடணுமா? மன்னிக்கணும். இந்த மன்னிக்கிற சுபாவம் உன்னிடத்துல இருந்தால் மாத்திரம்தான் தேவன் உன்னிடத்துல வாசம் பண்ணுவார். இவங்க மாத்திரம் தான் நித்திய ராஜ்யத்துக்கு போவாங்க. இல்லைன்னா தலைக்கு நின்னா கூட சரி, கல்லூரி ராஜ்யத்துக்கு போகவே மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனிடத்துல அன்பு கூறுங்க, தேவன் உங்களிடத்துல அன்பு கூறுவார். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், தன்னை நேசிக்கிறது போல் நேசிக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த தேவ அன்பு உனக்குள்ளே வாசம் பண்ணும். ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்களுக்கு டைம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் நாம் கேட்போம், ஆண்டவரே நீர் அன்பாக இருக்கிறீரப்பா,
அந்த அன்பு என்னில் வெளிப்பட வேண்டும் ஆண்டவரே. அந்த அன்பு எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் அப்பா. என் தகப்பனே, உடைய வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஏசப்பா உடைய சமூகத்தை நாடி தேடி ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருவப்பா. அன்பு திறன் பாவத்தையும் மூடும் என்று சொன்னீர். ஆதியாகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவரை பழைய ஏற்பாடு காலத்தில் கொடுக்கப்பட்ட 10 கட்டளைகள் பிரதானமான ஒரு கட்டளை அன்பு. ஆண்டவரை கர்த்தாவே ஏசப்பா, தன்னை நேசிக்கிறவர்களை நான் 1000 தலைமுறை மட்டும் நான் ஆசீர்வதிக்கிற தேவராய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த என் தகப்பன், நீர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறபடியால் ஆண்டவரே அந்த கற்பனையும் கட்டளைகளையும் கைகொண்டு நடக்க தேவ அன்பு எங்களில் வாசம் பண்ண எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மனுஷனுடைய இருதயம் மகா கேடும் கிறுக்குள்ளதப்பா. என் இருதயத்தை பரிசுத்தமாக்கும் சுத்த இருதயத்தை எங்கள் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி இப்பொழுது என் இருதயத்திலே ஊற்றும் என் தகப்பனே. உமது கரத்திலே ஏசப்பா எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வல்லமை உள்ள கரங்களில் அர்ப்பணித்து ஒப்புக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உண்மை போல மாற வேண்டும் என்பது உமது மன விருப்பம் அப்பா. ஆண்டவரே, உடைய கரங்களில் ஏசப்பா எங்களை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழ தவறிவிட்டோம் அப்பா. உமது அன்பை கர்த்தாவை நாங்கள் ருசித்திருந்தோம், நாங்கள் வாழ தவறி போனோம் அப்பா. என் தகப்பனே, உமக்குள் இருந்து அதே அன்பு எங்களில் வெளிப்படட்டும் அப்பா. தன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசிங்கள் என்று சொன்னீரேன். அந்த நேச கரம் எங்களோட கூட இருந்து எங்களை வழி நடத்த முடியாத கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிக்கு நாங்கள் கடந்து வரக்கூடாதபடிக்கு என் இருதயத்தை கடினப்படுத்துகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள், என் மாமிச ஜென்ம கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டான். தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்புக்கொள்கிறோம். தேவ அன்பிலே கட்டப்பட தேவனே, அனுதினம் உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்க தேவன் கிருபை தந்ததற்காக நன்றி. அன்பு திரள் பாவத்தை மூடும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாய் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே எங்களுக்கு எதிராய் கர்த்தாவே, எங்களுக்கு கர்த்தாவே மறைமுகமான சூழ்ச்சிகளை செய்து வருகிற சத்துருக்கள் அனைவரையும் ஆண்டவரை நாங்கள் மன்னிக்கிறோம். என் தகப்பனே, தேவ அன்பிலே கர்த்தாவே நாங்கள் நிலைத்திருக்க ஆண்டவரே அன்பு திரள் பாவத்தை மூடும் என்று சொன்னீரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்பிருக்கிற சகல ஆண்டவரே துன்மார்க்கங்கள், அக்கிரமங்கள், பொறாமைகள், கர்த்தாவே எரிச்சல்கள் சகலவற்றையும் இயேசுவின் நாமத்தின் நிர்மூலமானதற்காக நன்றி. பாதத்திலே தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.